யோ வண்டி பெட்ரோல் ஓடுதா மண்ணில ஓடுதா? ஏண்டா பாவாடை என்னடா சத்தாங்க? மோட்டார் சைக்கிள் மோதி ஊந்தாங்கப்பா. இதுக்கப்புறம் ஊழ்ந்தேச்சு தான் போகணும். 10 வருஷத்துக்கு முன்னால இந்த ரோட்ல ஒரு காக்கா குருவி கூட நடமாடாது. ஏமாமா இப்ப என்ன சிங்கம் புலியா நடமாடுது? அட இவன் ஒருத்தவன் ஜனத்தொகை அதிகமாக பேசி சொன்னம்பா. அதானே. வெள்ளை சட்டையை போடணுடாண்ணா. இன்னைக்கு நீ பார்த்து வட்ட வட்டையா என்னமோ சாணி கலர்ல சட்டை போட்டு வந்துக்கிறான். மூஞ்சி அத்தையும் பாரு. ஏம்பா இந்த சட்டைக்கு என்ன குறைச்சல? ஏமாம்மா இந்த சட்டைக்கு என்ன குறைச்சல? சட்டை ஸ்டாக்கா இருக்குடா. உங்க அப்பனுக்கு 2 கண்ணு பீஸ் போடுறா, கண்டுக்காதா? என்னங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க, சீக்கிரமா வாங்க. இதோ வந்துட்டேன். வணக்கம். வாங்க வாங்க உட்காருங்க. வணக்கம். வாங்க. வந்துட்டேன். இதோ வந்துட்டேன். வாங்க வாங்க வாங்க. கமலா காப்பி தண்ணி ரெடி பண்ணிட்டியா? இதோ ரெடி பண்ணிடுறேங்க. சீக்கிரம் வாங்க. வணக்கம். தம்பி தான் மாப்பிள்ளை. மாப்பிள்ளை தம்பி அழகா இருக்காரு. அவர் போட்டிருக்க சட்டையும் நல்லா இருக்கு. இன்னும் அலையாதா? உனக்கும் தருவாங்க. சி ஐயா. இப்படி கண்ட இடத்துல நின்னு பேசுறதுலாம் எனக்கு பிடிக்காது. ஒழுங்கு மரியாதையா எங்க அப்பா கிட்ட வந்து பொண்ணு கேளுங்க. கண்டிப்பா ஒரு நல்ல நாளா பார்த்து வரேன் காவேரி. முதல்ல அதை செய்யுங்க. இந்த பாவாடை என்ன பழுத்த பச்சா? பாவாடையில் என்ன? பாவாடையில் ஒண்ணு இல்லையா? ஏய் என்னடா பண்ணிட்டு இருக்கிற? பேச வேண்டியதை விட்டுட்டு கேட்டுறோம் மாமா. அப்புறம் மாப்பிள்ளைக்கு என்ன பண்ணுவீங்க? எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, எந்த குறையும் இல்லாம பண்ணிடுறேன். நீங்க ஒன்றும் பெருசா எதுவும் செய்ய வேணாங்க. உங்க பொண்ணுக்கு ஒரு 20 பவுன் நகை போட்டுருங்க. மாப்பிள்ளைக்கு ஒரு 4 பவுன்ல குருமாத்து எடுத்து போட்டுருங்க. கல்யாணம் ஆகி போச்சுன்னா அட ஒரு விசேஷம் அதுக்கு இதுக்கு போவாங்க பாருங்க, அதுக்கு தான். அப்புறம் அந்த கட்டில் அலமாரில ஸ்டீல்ல வாங்கி போடாதீங்க. நல்ல தியாக மரமா வாங்கி போடுங்க, 4 பட்டு வரும், அதுக்கு தான். வேற ஒண்ணும் கிடையாதுங்க. அப்புறம் அந்த வண்டி அப்படி குதிரை மாதிரி இருக்குமா, அது என்னமாமா பேரு? பிளம்பர்டா. பிளம்பர் இல்ல, ஸ்பிளண்டர். அதை ஒண்ணு வாங்கி கொடுத்துருங்க. எனக்கு தான் கீழ்பட்டு வண்டி ஓட்ட தெரியாது. மாட்டு வண்டி வாங்கி கொடுத்தா ஓட்டுவேன். மாப்பிள்ளை என்ன சொல்றாரு? அது ஒண்ணு இல்லைங்க. நீங்க வண்டியை வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்க பொண்ணை வண்டியில உட்கார வச்சு அது மூஞ்சி அப்பப்ப வந்து காட்டிட்டு போவான்னு சொல்றாரு. வேற ஒண்ணும் இல்ல. என்னடா இது கோலம்? நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. என் தம்பி மவன் பேப்பாய எப்ப பார்த்தாலும் இப்படித்தான் நடிப்புட்டு அலையும். என்ன பெரியப்பு, எப்படி என் கெட்டப்பு? ரொம்ப நல்லா இருக்குது போவோம் கெட்டப்பு. செத்த நேரத்துல எங்க வயிற்றெல்லாம் கலங்கிட்டிய. வரதட்சணை சட்டத்துல எங்களை கூண்டோட கைது பண்ணதான் வந்துட்டோன்னு நாங்க ஆடி போயிட்டோம். ஆட நீங்க வேற, அதை விடுங்க. இவன் எப்ப பார்த்தாலும் இப்படித்தான். சரி, அப்புறம் நாங்க ஒரு நல்ல நாள் பார்த்து உங்க வீட்டுக்கு வரோம். சரிங்க, அப்ப நான் கிளம்புறேங்க. சரிங்க, அப்ப நாங்க போயிட்டு வரோம். நீங்களும் ஒரு நல்ல நாளா பார்த்து வாங்க. நல்லதுங்க. அண்ணே என்னப்பா அந்த மோட்டரை நிறுத்துறீங்கண்ணே.
நிறுத்திடுறேன்பா. பாவாட ஆ. எது பொண்ணு பார்க்க போனீங்களா? பொண்ணு பிடிச்சிருக்குதா? பிடிச்சிருந்து தானே போனேன். என்னப்பா பிடிச்சிருக்குனே. பொண்ணு கருப்பா இருந்தாலும் கலையா இருப்பானே. கலர்னாப்பா கலர் வாழ வேண்டி கிடக்குது. கலரா இருக்கிற பொண்ணை இந்த அடிக்கிற வெயில்ல வேலை செய்ய வச்சா பனம்பழ கலரா பழுத்து வம்பி போடுவா. ஆனா கருப்பு தான் இந்த வெயிலையும் தாங்கி கப்புன்னு நிற்பா. டாப்பா சொன்னீங்கன்னு. சீக்கிரம் பிச்சுக்குண்ணா. இந்த மாட்டு பல்பு தீஞ்சு 1 வாரம் ஆகுது. அப்பெல்லாம் கண்டுக்கல. இப்ப பொண்ணு வீட்டுக்காரங்க வராங்கன்னு தெரிஞ்சுதான் மாத்துறீங்க. டேய் அதுக்கு ஒரு நேரம் வர வேணாமாடா. போடா போடா போய் அக்கா உள்ள சமைக்கிறா, போய் கூட மாட உதவி பண்ணு போ. அப்பா கேஸ் தீந்து போச்சு. கேஸ் தீந்து போச்சா? என்னடா நேரம் இது? டேய் பாவாடா, டேய் பாவாடா. என்னப்பா? டேய் அந்த கேஸ் சிலிண்டர் போய் மாத்திட்டு வாடா. இது கேஸ் சிலிண்டரா? அப்பா அதுக்குள்ள அவங்க வந்துட்டாங்கன்னா என்ன பண்றது? டேய் ஆறுமுகம், இறங்குடா சீக்கிரம். என்ன உள்ளே போக மாட்டுதா? சீக்கிரம் இறங்குடா. என்னண்ணா நீ என்ன பண்ற? பக்கத்துல ஹோட்டல் போய் இட்லி, பொங்கல், பூரி, வடை எது இருந்தாலும் உடனே கட்டு வந்துரு. அப்பா நான் மாத்தின்னு வந்துடுறேன். சீக்கிரம் சீக்கிரம் வாடா. நான் தானே முன்ன வந்தேன். ஒரு நிமிஷம் வந்து கொடுத்தா சரி கட்டி விடுங்க. மணி அது இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க, போட்டு கொடுத்துறேன். அப்பா அவங்க வந்துட்டாங்க. அட நீயாடா? நான் தானா? ஏன்னா டிஃபன்லாம் ரெடி பண்ணிட்டே இல்லையா? ராகு காலத்துக்குள்ள பொண்ணு வீட்டுல இருந்து வரேன்னாங்க. இன்னும் எதுவும் ரெடி பண்ணலடா. அட என்னண்ணா கேஸ்ல 10 வருஷம் 10 நிமிஷத்துல டிஃபன் ரெடி ஆக போகுது. நான் அடுப்புல வச்சு ஊத போறா. அட ஏனா அடுப்புல வச்சு ஊதி தான் ஆகணும். ஏன்டா என்னடா சொல்ற? ஒரு லோடு கேஸ் பாட்டில் வந்துச்சு. அடுத்த நிமிஷமா எல்லாம் தீர்ந்து போச்சு. இதோட அடுத்த வாரம் தானா? வணக்கம் வாங்க வாங்கம்மா. வாங்க உட்காருங்க. 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 வாங்கம்மா. உட்காருமா. வணக்கம். எங்க வீட்டுல எல்லாருக்கும் மாப்பிள்ளை தம்பியை ரொம்ப பிடிச்சு போச்சு. கல்யாணத்தை கொஞ்சம் காலதாமதமா தான் வச்சுக்கிடணும்னு நினைச்சோம். ஆனா மாப்பிள்ளையும் பொண்ணும், அதான் உங்க பையனும் என் பொண்ணும் ஒருத்தர் விரும்புறாங்க. சரி, இனிமேலும் அந்த விஷயத்தை தாமதம் பண்ணாம அதை கொஞ்சம் சீக்கிரம் நடத்தி வச்சிட்டோம்னா நம்ம கௌரவத்தை கொஞ்சம் காப்பாத்திக்கலாம். மாமா காத்து அசைஞ்சாலே கரண்ட் கட் ஆயிடுது. அடையாண்டா பாவாடா தும்புறாலுமே கரண்ட் நிச்சுறாங்க. இந்தாங்க ஹோட்டல்ல 10 மசாலா தான் இருந்தது. மீதுக்கு மேதோட கட்டி அனுட்டேன். ஏங்க துணிங்களா நீங்க? வீட்டில் சேலான் தான் பார்த்தோம். வீட்டில் கேட்ச் இருந்து போச்சு. அதான் ஹோட்டலில் போய் போட்டில் காட்டி அனுட்டேன். இப்போ துண்டுறீங்களா பேசிட்டு துண்டுறீங்களா? நான் என்ன சொல்கிறேன்னாக்கா இப்பயே துண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். 6 பேர் துண்ணா 100 நூலாக வரும். வேறு ஒன்றும் கிடையாது. போடாது மூஞ்சாவணி ஓட்டாங்க போடாது.
போ வெளில. அப்புறம் கல்யாணத்தை இப்போ வேண்டாம், கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். ஏன் அப்படி சொல்றீங்க? ஐயா, அடிக்கடி கரண்ட் போகுதுன்னு சொல்றீங்க. இதுக்கு மாற்று சக்தியா சூரிய ஒளியிலிருந்து கரண்ட் எடுத்து வீட்டு விளக்கு, தெரு விளக்கு, சுடுதண்ணீர் சுட வைக்கிறதுக்கு அப்படின்னு பயன்படுத்தலாம் மின்சாரத்தை. சரி, பத்தாக்குறைக்கு கேஸ் பாட்டிலுக்குன்னு அப்பப்போ அங்கங்க அலைஞ்சுகிட்டு இருக்கீங்க. அதுக்கு மாற்று சக்தியா சாண எரிவாயிலிருந்து கேஸ் எடுத்து அதை பயன்படுத்தி சமைக்கலாம். இப்படி மாற்று சக்தி வசதிகள் எத்தனையோ வந்தும் நீங்க இன்னமும் அதை பயன்படுத்தாம இருக்கீங்க. இப்போ ஏன் பொண்ணு உங்க வீட்டுக்கு வரப்போறா, வாழ்நாளெல்லாம் இங்கதான் வாழ போறா. அவளுக்கு எந்த குறையும் வரக்கூடாது. அதனால இந்த வீட்டுல இருக்கக்கூடிய குறைகளை எல்லாம் நீக்கி எல்லா வசதிகளையும் செஞ்சு முடிச்ச பிறகு கல்யாணத்தை வச்சுக்கலாம். என்ன சொல்றீங்க? சூரிய ஒளியில இருந்து கரண்டா? சாண எரிவாயுவா? எனக்கு ஒண்ணுமே புரியலீங்களே. இங்க பாருங்க, இதையெல்லாம் நான் இப்ப இங்க உட்கார்ந்து விளக்குனா உங்களுக்கு சரியா புரியாது. நான் உங்களை கூட்டிக்கிட்டு போறேன், நேரா அங்க வந்து பாருங்க. என்ன மிஸ்டர் ராதினி, நீங்க தான் பேசிக்கிட்டே இருக்கீங்க. மிஸ் மேனகா எதுவுமே பேசலையே. எனக்கு இதுல சொல்றதுக்கு எதுவுமே. ஐயோ போச்சே போச்சே, என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. ஐயோ, என்ன மங்கவரம், ஏன் கத்திட்டு கிடக்குற? என்ன ஆச்சுங்க? கரண்ட் போயிடுச்சு. முக்கியமான சீன் பாத்துக்கிட்டு இருக்கும்போது டப்புன்னு புடுங்கிவிட்டான். கோலங்கள் சீரியல்ல தோழரை போலீஸ்காரை இட்டுன்னு போனாங்க. அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியலையே. முழுசா ஒரு சீரியலை பார்க்க விட மாட்டேன்றாங்க இந்த கரண்ட்காரங்க. ஏண்டி கமலா, என்னடி உன் வீட்டுல மட்டும் அதிசயமா பேன் சுத்துது, லைட் எரியுது? ஆமா, இந்த கேள்விய இந்த வருஷத்திலேயே 10 முறை கேட்டுட்டேன். என் வீட்டுல தான் சூரிய ஒளியில கரண்ட் எடுத்து விளக்கு எரியுதுல்ல. ஆமா, நானும் மறந்து போயிடுறேன். 10 தடவை நானும் சொல்லிவிட்டேன் அந்த மனுஷங்கிட்ட. எங்க கேக்குறாரு? ஒன்னு வாங்கிட்டு வந்து போடியா, நம்பூட்டுலயும் லைட் எரியட்டுமேனு எங்க கேட்டாரு? ஐயோ, கண்ணும் தெரியல மண்ணும் தெரியல. இந்த மனுஷன் பேட்டரி லைட்டை எங்க வச்சாருன்னு தெரியலையே. ஏ கமலா, உன் வீட்டு லைட்டை சத்த கொடுத்து அனுப்பேன். அவ எடுத்துட்டு வர. இந்தாங்க மின்லாந்தலு. என்ன லாந்தலு? மின்லாந்தலு. கரண்ட் வர வரைக்கும் இதை வச்சுக்கோங்க. ஏமா, இது என்னமா புதுசா இருக்குது? எம்மா நேரம் எரியும். இது சூரிய ஒளியில இருந்து கரண்ட் எடுத்து 4 மணி நேரத்துக்கு எரியும். 4 மணி நேரம் எரியுமா? ஆமா அத்தை. அப்ப இந்த பேட்டரி கிட்ட போட தேவையில்லை. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். கைய வைக்கலாம்ல? அதெல்லாம் ஒண்ணு ஆகாத தேவைங்க அத்தை. சாக்கடிக்காத. அதெல்லாம் ஒண்ணு ஆகாது. ஆமா, நீங்களாம் புத்திசாலித்தனமா சூரியன்ல இருந்து இந்த கரண்ட் எடுத்து அந்த லைட்டு இந்த லைட்டு ஃபேன்னு போட்டிருக்கீங்க. எங்க வீட்டுல ஒண்ணு இருக்குது பாரு, ஒன்னுத்துக்கு லாய் கிடையாது. இந்த பெருசு எது? இந்த பேட்டரி கட்டையில அது உலக்க மாதிரி ஒண்ணு வாங்கி அதை வச்சுக்கினே வாரத்துக்கு 2 டசன் பேட்டரி கட்டையை வாங்கி போட்டுக்கினே என் வீட்டு பணத்தை வீணாக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு வரட்டும், சோறு தண்ணி இல்லாம அடிச்சு விரட்டி விட மாட்டேன். அம்மாடி கண்ணு, கரண்ட் வர வரைக்கும் நான் இதை வச்சுக்கின்னு இருக்கேன். வச்சுக்கோங்க அத்தை. நல்ல பொண்ணு மவராசியா இருடா என் தங்கம். அம்மாடி, அடே அப்பா. ஏய் காவேரி. ஓ, நீங்களா? இப்பதான் உங்களை நினைச்சேன். நீங்களே வந்துட்டீங்க. உங்களுக்கு 100 ஆயுசு. 30 நாள் ஒன்னே நினைச்சுன்னு இருக்கேனே. அப்ப உனக்கு 1000 ஆயுசு தானே? போது நிறுத்துங்க. இதெல்லாம் காதலிக்கிற வரைக்கும் தான். கல்யாணம் ஆனதும் காவேரி நில்லு. ஏன் போற? நான் மத்த ஆம்பளை மாதிரி இல்ல. நான் பாவாடை உன்னை சுத்திட்டே இருப்பேன். சரி சரி, எங்க அப்பா வந்தாரே, எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டீங்களா? பேசி முடிச்சிட்டோம். என்னத்த? அதான் சூரிய ஒளியில இருந்து கரண்ட் எடுத்து வீட்டு விளக்கு எரிய வைக்கிறது, அப்புறம் சாண எரிவாயு, இப்படி இயற்கை எரிசக்தி எல்லாம் எங்க வீட்டுல பயன்படுத்தினா தான் உனக்கும் எனக்கும் கல்யாணமா. என்னது? உங்க அப்பா சொல்லிட்டாரு. பாவாடை, என்னை விட்டுட்டு வேற பொண்ணா கல்யாணம் கட்டிக்க மாட்டியே. என்ன கவரி இப்படி கேட்டுப்புட்ட? நீ என் மனசுல ஆழ பதிஞ்சிட்ட தெரியுமா? அதை வேற யாராலையும் ரப்பர் போட்டு அழிக்கவே முடியாது. ஏன் அழற? காவேரி ஏன் அழற? ஐயா அழாத. யாராவது பார்த்தா தப்பா நினைச்சிட்டு போறாங்க காவேரிய. அழாதன்னு சொல்றேன்ல. உங்க வீட்ல எப்ப சூரிய ஒளியில இருந்து கரண்ட் எடுக்கிறது, எப்ப சாண எரிவாயு வைக்கிறது, எப்ப நமக்கு கல்யாணம் நடக்கிறது? அதான் அழுத.
இதுக்கு அழுத கழுத. இயற்கை எரிசக்திய எப்படி பயன்படுத்துறது பத்தி உங்க அப்பா எங்க அப்பாட்ட காட்டுன்னு சொல்லியிருக்காரு. நாளைக்கு நாங்க எல்லாரும் உங்க ஊருக்கு வரோம் எல்லாத்தையும் பாக்குறதுக்கு. அப்படியா? நீங்க வந்தா நான் உங்களுக்கு ஏதாவது செஞ்சு வைக்கிறேன். உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லுங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நீ ஏன் கருப்பா இருக்கிற? சமையல் கட்டில் உட்காந்து அடுப்புல உஃப்னு ஊதிய புகையில இன்னும் கருப்பாயிட போற. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. எங்க வீட்ல தான் புகை இல்லாத அடுப்பு இருக்கே. உங்களுக்கு என்ன பிடிக்கும் சொல்லுங்க. எனக்கா? எனக்கு பழைய பச்சை மிளகாய் தான் பிடிக்கும். சீ, இதானா பிடிக்கும்? இனிமேட்டு எனக்கும் பழையதும் பச்சை மிளகாயும் தான் பிடிக்கும். ஏன்னா உங்களுக்கு பிடிக்கும்ல, அதனால எனக்கும் பிடிக்கும். ஐயோ என்ன ஒத்துமை. காவேரி, நீ நானும் கல்யாணம் கட்டிக்கிட்டு புகையில அடுப்புல தினைக்கும் பழையதே ஆக்கலாம்னா? ஐயோ நான் வரேன். எனக்கு மணியாவது. காட்டாமனுக்கு விதை வேற பறிக்கணும். நான் பறிச்சிட்டேன். நீங்க 2 பேரும் இன்னும் கொஞ்ச நேரம் கொஞ்சி பேசுங்க. யாரு வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். ஏன்னா நான் தான் காதல் தெய்வம். எப்படி என் கெட்டப்பு? ராஜா, நடிப்பு பைத்தியம். ஒரு நிமிஷம் மிரண்டு போயிடும் தெரியுமா? அடியே அடியே, என்னடி பண்ற? ஏ காவேரி, என்ன காரியம் செஞ்சுட்ட? சாணி எடுத்துட்டு போய் சாண எரிவாயு தொட்டில கொட்டிட்டு வானா, கைனி தொட்டிலே கொட்டுற? உன்னை பொண்ணு பாத்துட்டு போனதுல இருந்து ஒரு மார்க்கமா தான் இருக்க. போ போ, சமையல் அறையில போய் நல்லெண்ணெய்க்கு பதிலா மண்ணெண்ணெய் ஊத்தி தாளி, மிளகாத்தூளுக்கு பதிலா சீயக்காத்தூளை போட்டு குழம்பு வை. உங்க அப்பா வந்து சாப்பிடுவாரு. என்ன பொண்ணோ, ரவ கூட இந்த பொண்ணுக்கு பொறுப்பே கிடையாது. இந்த இருக்கே, இதுதான் சாண எரிவாயு அடுப்பு. இதுல சாணம், மனித கழிவுகள், கிச்சன் வேஸ்டுகள் இதையெல்லாம் போட்டு எரிவாயுவை உற்பத்தி பண்ணலாம். ஏமாமா, இப்படியே சாணம், கக்கூஸ் வேஸ்ட் இதெல்லாம் கொட்டி சமைக்கிற சாப்பாடு நாத்து அடிக்காது? அடிக்காது மாப்ள. அதெல்லாம் நாத்தம் கீத்த எதுவுமே அடிக்காது. தேவையில்லாம கண்டதை கற்பனை பண்ணாதீங்க. அதெல்லாம் நல்ல ஆரோக்கியமான சமாச்சாரத்தை தான் மாமன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எல்லாரும் அங்க பாருங்க. அந்த அடுப்பு தான் மேம்படுத்தப்பட்ட புகையில்லாத அடுப்பு. இந்த அடுப்போட விசேஷம் என்னன்னா, விறகு நிறைய தேவைப்படாது, சீக்கிரமும் சமையல் பண்ணிடலாம், அப்புறம் புகையும் வராது, சுற்றுப்புற சூழலும் மாசுபடாது. பாத்தீங்களா அந்த அம்மா எவ்வளவு அழகா ஆனந்தமா சமையலையும் பண்ணிக்கிட்டு அப்படியே அந்த டிவி சீரியலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்க. இதுதான் சூரிய ஒளி வீட்டு விளக்கு, தெரு விளக்கு சாதனம். இத பயன்படுத்தி கரண்ட் இல்லாத கிராமங்களுக்கு தெரு விளக்கு அப்புறம் வீட்டு விளக்கு வசதிகளை பண்ணிக்கலாம். இந்த தெரு விளக்கோட சிறப்பம்சம் என்னன்னா, சாயந்தரம் தானாகவே எரிய ஆரம்பிச்சு காலையில தானாகவே நின்றும். இதுக்கு பேரு காம்பாக்ட் குழல் விளக்கு, CFL பல்புன்னு பேரு. இதோட தன்மை என்ன? குறைஞ்ச மின்சாரத்தை வாங்கி நிறைஞ்ச வெளிச்சத்தை கொடுக்கும். சரியா? இப்போ இது இருக்கே மாப்பிள தம்பி, உங்க கையில இருக்கு பாருங்க, அதுதான் LED பல்பு. இதோட தன்மை என்னன்னா, குறைஞ்ச மின்சாரத்தை வாங்கி குறைஞ்ச வெளிச்சத்தை தான் கொடுக்கும். நம்ம வீடுகள்ல பல நேரங்கள்ல பல இடங்கள்ல நிறைஞ்ச வெளிச்சம் தேவைப்படாது. அந்த மாதிரி நேரங்கள்ல இந்த மாதிரி பல்பை பயன்படுத்தி மின்சாரத்தை சேமிக்கலாம்ல. ஏமாமா, கரண்ட் சேமிக்கணும் சொல்றாரு. அது என்ன கரண்ட் சேமிக்கணும் புதுசா? காசு பணத்தை சேமிக்கலாம், மல்லாட்டை, நெல், இப்படி தானியங்களை சேமிக்கலாம். இது என்ன புதுசா கரண்ட் சேமிக்கணும்? ஏடா பாவடா, நான் உங்ககிட்ட கேட்கறேன், கரண்ட் சேமிக்கணும்னா நீ என்னடா பண்ணுவ? இது எனக்கு தெரியாதா? குடுகுன்னு ஓடி போய் எரவான் திங்கிட்டு இருக்கிற பீஸ் கேரியரை பிடிங்கி விட்டா வீட்டில் விளக்க அவிஞ்சிட போகுது. அப்புறம் கரண்ட் சேமிச்ச மாதிரி தானே? ஆமாண்டா, விளக்கு மட்டும் அவியாதுடா, நீ சேர்ந்து அவிஞ்சிருவ. அப்புறம் இத பாருங்க, இதுதான் சூரிய ஒளி சுடுநீர் சாதனம். இந்த சாதனத்தை பயன்படுத்தி 100 லிட்டர்ல இருந்து 2000 லிட்டர் வரைக்கும் சுடுதண்ணீர் சுட வைக்கலாம். இந்த சாதனத்தை பயன்படுத்தி நம்ம சுட வைக்கிறோம் இல்லையா, அந்த தண்ணி மாசற்ற நல்ல தண்ணி. இத நம்ம வீட்டு கூரை மேலேயோ மாடி மேலேயோ வச்சுக்கலாம். இதுக்கு விறகு தேவையில்லை, கேஸ் தேவையில்லை,
சூரிய ஒளி மட்டுமே போதும். பொதுவா பணத்தை எல்லா ஊர்ல இருக்கக்கூடிய சுடுகாட்டுல எரிக்கிறாங்க. அப்படி எரிக்கிறதுனால என்ன ஆகுது? தேவையில்லாம நிறைய புகைகள் உருவாகி சுற்றுப்புற சூழலை பாதிக்குது. அந்த பிரச்சனை இல்லாத மாதிரி இந்த தகன மேடையில நம்ம மனித உடல்களை தகனம் செய்யலாம். இறந்து போன மனுஷனை கூட இப்படி சேஃப்டியா இந்த மேடையில வச்சு தகனம் பண்ணிட்டோம்னு சொன்னா சுற்றுப்புற சூழல் பாதிக்காது. இதை செஞ்சு சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கிறது மாதிரி நடந்துகிட்டா இந்த இடத்துக்கு ஒவ்வொருத்தரும் ரொம்ப லேட்டா வரலாம். சரி மாமா, இப்போ போயிடும். சரிங்க சார். இன்று இவர், நாளை நீ சார். ஏய், இன்னும் எனக்கு கண்ணியே கழியல, அதுக்குள்ள என்ன இங்க வர வச்சிருவ போல இருக்க. வாழ்க்கையோட நிஜத்தை சொன்னேன் சார். உண்மைதான். இந்த மாப்பு எப்படி என் கெட்டப்பு? மாமா இங்க பாரு. ஏ ராஜா, அட பேப்பையும் அவனே, இவன் இதுவரைக்கும் போட்ட கெட்டப்புலே இதுதான் டாப்பு. ஆய் போச்சுடா உன் வாழ்க்கைக்கு பிக்கப்பு. மாற்று எரிசக்தி திட்டங்களை இந்த புதுப்பிக்கவல்ல எரிசக்தி முகமை புதுச்சேரி நிறுவனம் தான் நமது மாநிலத்தில் செயல்படுத்தி கொண்டு வருகிறார்கள். பாத்தீங்களா இந்த சுவர் விளம்பரத்தை? இப்படி மாற்று எரிசக்தி பொருட்களை பயன்படுத்தினா ஓசோன்ல ஓட்ட விழுறத கூட தவிர்க்கலாம். மாற்று எரிசக்தியில மாற்று கருத்து எதுவும் கிடையாதுங்க. அப்புறம் என்ன, பாவாடிக்கு கல்யாணத்தை முடிச்சிருவோம். முடிச்சிருவோம். ஏண்டா என்னண்ணா அம்போகம் கொடுத்துடலாம்ல? ஏன் அம்பாவும் கொடுத்து தானே மாப்பிள. மாமா என்ன எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கல்யாணத்திலையும் வரதட்சணைக்கு பதிலா இந்த மாற்று எரிசக்தி பொருட்களை கொடுத்து அதை எல்லாரும் பயன்படுத்த ஆரம்பிச்சா சுற்றுப்புற சூழல் மாசுபடாது, மின்சாரத்தை சேமிக்கலாம். காத்த பயன்படுத்தி விண்டு மில்லு மூலமா பூமிக்கடியில் இருக்கக்கூடிய தண்ணீரை கரண்ட் இல்லாமலே நாம எடுக்கலாம். நெய்வேலியில நிலக்கரி இப்ப கிடைச்சிக்கிட்டு இருக்கு, ஆனா அது குறைய ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் 50-60 வருஷத்துல அது சுத்தமா கிடைக்காம போகும். அப்போ நிலக்கரி மட்டும் கிடைக்காம போகாது, மின்சாரமும் கிடைக்காம போகும். இதையெல்லாம் புரிஞ்சு அதுக்கு மாற்று எரிசக்தியா சூரியன்ல இருந்து நாம மின்சாரத்தை எடுத்து அதை பயன்படுத்த ஆரம்பிச்சா நாம வேற எதையுமே நம்பி வாழ வேண்டிய அவசியம் இல்லை. மாமா, சூரிய ஒளியில இருந்து துணி காய வச்சிருக்கிறோம், நெல்லு காய வச்சிருக்கிறோம். ஆனா இம்மட்டு விஷயம் இருக்குன்னு இப்பதான் தெரியும் மாமா எனக்கு. மாப்பிள, இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் பெட்ரோலுக்காக வெளிநாட்டுக்கார கையவே நாம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது? ஜெட்ரோவா காட்டாமனுக்கு விதையில பயோடீசல் இருக்குன்னு சொல்லி நம்ம விஞ்ஞானிகள், ஏன் ஐயா அப்துல் கலாமே சொல்லிட்டாரு. சூரியனை பயன்படுத்தி மின்சாரத்தை எடுக்கிறோம், காத்த பயன்படுத்தி சக்தியை வாங்குறோம். எல்லாமே இயற்கையை நாம புரிஞ்சு செயல்படுறதுக்கான சாதனங்கள் தான். இன்னைக்கு இந்த கல்யாணத்துக்கு வரதட்சணைக்க கூடிய அந்த வார்த்தையை பயன்படுத்தவே கூடாது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மாற்று எரிசக்தி பொருட்களை இங்க கொண்டாந்து கொடுத்திருக்கனே, இதெல்லாம் எதுக்கு? இதன் மூலமா உங்களுக்கு விழிப்புணர்ச்சி வரணும். இந்த விழிப்புணர்ச்சி மூலமா இந்த பூமி புனிதமாகணும். இந்த பூமியை புனிதமாக்கணுங்கிறது தான் இங்க எங்க எல்லாருடைய நோக்கம். ரொம்ப சந்தோஷம். வண்டி என்னாச்சு மாமா? வண்டி தானே அதோ, அதுதான் பிஜிலி. பேட்டரியில இயங்கக்கூடிய 3 சக்கர வண்டி. புகையும் வராது, சுற்றுச்சூழலும் கெடாது. போய் பாப்போமா? காவேரி வா என்னோட. பாவாடா, எங்க அவசரமா கிளம்பிட்டா? மாமா, இந்த பிஜிலி வண்டியில இந்த குஜில ஏத்திட்டு ஒரு ரவுண்ட் போயிட்டு வர போறேன். போலாமா? எங்க நலவுங்க? இல்ல சூரியனுக்கு. ஏய் நீயா? அட பிரேம் அவனே. பெரியப்பு எப்படி என் கெட்டப்பு? நல்லா தாண்டா இருக்கு ஒரு செட்டப்.